இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய இயேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். குட்டபையில கல் இருக்கு, 2 கல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாய் கவுற மாதிரி கையை வந்து கவுறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். பூர்வ போகிறது பார்த்துட்டு இருக்கேன். இந்த கட்டளை ஒரு ஆள் பிடிச்சி ஆட்டின அப்படி இருக்கும், அந்த மாதிரி குழுங்குது. ஏசியூக்கு நான் வந்தப்போ நான் வாங்கின சம்பளத்தோட 3 மடங்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த 3 கட்டி எப்படி உடஞ்சிச்சு? திடீர்னு கழுத்துல கட்டி வந்து ஆயில் கொடுத்தாங்க. என்னுடைய கண்ணில் இருக்க அந்த இமை வந்து என்னையே அறியாமல் வந்து அது மேலே போயிடும். தனியாக ரூமில் படுத்துட்டு இருப்பேன், சிரிப்பேன், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவேன். என்ன பண்றது, ஏன் இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை வரைக்கும் போயாச்சு எனக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அநேகர் இதை பார்த்து ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் உங்கள் பிரயோஜனத்திற்காக இது நாங்கள் வெளியிடுகிறோம். இதில் பாடப்படுகிற பாடலோடு இணைந்து நீங்களும் பாடி தேவனை ஆராதியுங்கள். தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு நேராக கடந்து வரும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், செய்திகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு நேரத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடலாம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும்
கண்மலை நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். சேர்ந்து சொல்லுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சேர்ந்து சொல்லுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்போம். துதிக்கும் பொழுது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிற்குள்ள இறங்கி வருவது மாத்திரமல்ல, அவருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உங்களிடத்தில் கடந்து வரும். தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வரும். எங்கு துதி ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கு தேவன் உலாவுகிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதி ஏறெடுக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரும் பொழுது அற்புதங்களும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் வார்த்தைகளும் உங்களுக்கு வெளிப்படும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ள கடந்து வருகிறது. என்னோடு கூட இணைந்து அப்படியே கண்களை மூடி தேவனை ஒரு கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறார். எபினேசராய் நமக்கு உதவிகளை செய்திருக்கிறார். எத்தனையோ தேவைகளை நினைத்து நீங்கள் கலங்கும் பொழுது ஆண்டவருடைய உதவி உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. சுகம் உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. அதை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதிப்போம்.
ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ள வருகிறது. ஆராதனை ஆராதனை. நீங்கள் எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகம் உங்களை மூடுகிறது. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகிறது. இந்த நாள் உங்களுக்கான நாள். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். சேர்ந்து சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, யாரெல்லாம் முழுவல்லத்தோடு போய் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை உங்க பிரசன்னம் மூடட்டும் ஆண்டவரே. உங்க தெய்வீக பிரசன்னம் மூடிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். ஜீசஸ், ஹல்லேலூயா.
தேங்க்யூ க்ளோரி. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமை நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஆராதனை தீர்க்கதரிசன நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை சந்திப்பதை குறித்து நான் உண்மையாகவே கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாருங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், எந்த குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா ஜெபிக்கிற ஆட்கள் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறார்கள். ஆனால் எந்த மனிதன் கர்த்தரை ஆராதிக்கிறானோ அவன் கர்த்தரையே கொண்டு வந்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்களோ அவர்கள் இடத்துல அவருடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வந்ததை நீங்கள் அநேக வேதத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதாங்க நமக்கு முக்கியம். அதை விட ஒன்று நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. எதற்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம வழங்குறோம் தெரியுமா? ஒவ்வொரு மாதம் சரியாக அந்த 15 நாள் நம்ம அந்த நாளில் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கணும். அந்த ஒரு பெரிய ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய திட்டம் நம்முடைய ஜேசுவை குடும்பங்களுக்கு ஆண்டவர் அழகாக இந்த காரியத்தை, இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் அழகாக ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் வழங்கி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் தாங்க. நம்ம சபைக்கு போகிறோம், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். நம்ம ஒரு கூட்டங்களில் வரோம், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிறோம், அங்கே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும் தாங்க ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டு நிரப்பப்பட்டு இருக்கணும் தான் ஆண்டவருடைய திட்டம். அதற்காக தான் நம்ம ஒரு பாட்டை நம்ம பாடி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக நம்ம எல்லாம் ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தரை நம்ம ஆராதிச்சல்ல. ஏன்? கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும்னா. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறார். அவருடைய பிரசன்னம் நம்ம வீடு முழுவதிலும் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறது. சரி, ரைட். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜபத்துக்குள்ளே நம்ம பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். என்னோட கூட எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். ஆமோஸ் எழுதின புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆமோஸ் 9:12 பாருங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தரே உங்களை பார்த்து சொல்றாரு, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் கட்டுவேன், நான் எடுப்பிக்க போகிறேன். பாருங்க, நான் அதை அடைப்பு, அதை பழுதானவைகளை சீர்படுத்தி கர்த்தர் உங்களை முன்போல நிலை நிறுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், பாருங்க, பைபிளில் எத்தனையோ பேருங்க இருக்கிறாங்க. மோசே இருக்கிறாரு, எத்தனையோ பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லாரு பாருங்க, நான் தாவீதின் கூடாரத்தை மட்டும் திரும்ப எடுப்பிப்பேன். இந்த பைபிள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் சொல்லார் பாருங்க, தாவீது. ஏன் தாவீதை கர்த்தர் சொல்லணும்? தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? அவன் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதன், எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன், எப்பொழுதுமே கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன்க. இந்த பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான அதிகாரத்தை தாவீது தாங்க எழுதியிருக்கிறார். 1 தொடங்கி 150 சங்கீதங்களை எழுதி வச்சிருக்கிறார். அந்த ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம பாடலாக பாடுகிறோம். அந்த ஒவ்வொரு பாடல்களிலும் பாருங்க, அந்த
அந்த ஒவ்வொரு வரிகளிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. சங்கீதத்தை பாருங்க, இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பிள்ளை கூட ஒரு வசனத்தை சொல்லலாம், ஈஸியாக சங்கீதத்திலேருந்து சொல்லும். ஏன்? எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அதிகாரம், எல்லாரும் உடனே வாசிக்கிற ஒரு அதிகாரம், எல்லாரும் உடனே டக்குன்னு அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த 1லேருந்து 150 சங்கீதங்கள் இருக்குது. எவ்வளோ கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏன்? அந்த மனிதன் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மனிதன், எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்திலிருந்து செய்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, நான் தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டுவேன். ஏன்? நம்ம தாவீது போல கர்த்தரை நம்ம துதிக்கணுங்க. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வைக்கிறோம். நீங்க தாவீது போல கர்த்தருடைய பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் நீங்க அமருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் பணம் இருக்கலாம் பாருங்க, எத்தனை லட்சங்கள் கோடிகள், ஏன் நீங்கள் ஃபிக்ஸடில் எல்லாம் நமக்கு இருக்கலாங்க. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் எந்த மனிதன் கூட இருக்கிறதோ அந்த மனிதனை கர்த்தர் தேசத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கர்த்தர் வைத்து விடுகிறார். ரைட், பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தர் பாருங்க, அந்த திறப்புகளை கர்த்தர் அடைத்து, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எவன் ஒருத்தன் கர்த்தரை தேடுகிறானோ அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முக்கியம் கொடுக்கிற உடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய திறப்புகளை கர்த்தர் அடைக்கிறாராம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அடைக்கப்படாமல் இருக்கிறது, இன்றைக்கு அந்த வழியாக பிசாசு நுழைந்து விடுகிறான். சில டைமில் சில நஷ்டங்கள் வந்து விடுகிறது, சில டைமில் சில போராட்டங்கள் நுழைந்து விடுகிறது, எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள், எதிர்பார்க்காத உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் உள்ள வருகிறது. இது நம்ம வாழ்க்கையை பாதித்து விடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நீ இன்றைக்கு முக்கியத்தை கொடுக்கிறல, இன்றைக்கு நான் உன் வீட்டை கட்ட போகிறேன். முதலாவது கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா திரைகளும் கர்த்தர் அடைக்க போறாருங்க. எதெல்லாம் திறக்கப்பட்டு எதெல்லாம் அடைக்கப்படாமல் இருக்கிறதோ கர்த்தர் இன்னைக்கு அடைக்க போகிறார். இரண்டாவது வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, அதில் பழுதானவைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறாராம். நல்லா பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு மாற்றம் பாருங்க, பழுதானவைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறாரா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எது பழுது அடைந்திருக்குது பாருங்க, உங்க சரீர உறுப்பா அல்லது உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பா, அல்லது நீங்கள் ஏதாவது இழந்துருக்கிறீங்களா, அல்லது உங்கள் வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகி ஷெட்டில் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை இழந்துருக்கீங்களா, நீங்கள் நல்ல சரீர சுகத்தோடு இருக்கணும் ஆனால் உங்கள் சரீரம் பழுது அடைந்து இருக்கிறதா, கர்த்தர் சொல்கிறாரு அதை இன்றைக்கு கர்த்தர் சீர்படுத்த போகிறார். பாருங்கள், பைபிளில் 38 வருஷமாக ஒருத்தர் வியாதியாக இருந்தாருங்க. அவனை தூக்கிவிட ஆட்கள் கிடையாது, அவனை கொண்டு போய் குளத்தில் விட அவனுக்கு ஆட்கள் கிடையாது, அவனுக்கு ஒரு ஆலோசனை தந்து அவனை நடத்துவதற்கு யாருமே கிடையாது. 38 வருஷம் அந்த மண்டபத்தின் வாசலில் படுத்து கிடந்தான். பாருங்க, ஒரு நாள் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அவன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. உடனே இயேசு சொல்றாரு, அவன் கரத்தை பிடித்து தூக்கி விட்டான். அன்றைக்கு இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்தவனை அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அவருடைய எல்லா பழுதானவைகளை கர்த்தர் சீர்படுத்தி ஒரு சமுதாயத்தை நல்ல மனிதனாக கர்த்தர் அவனை நிறுத்தினார். இன்றைக்கு உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியல, ஒரே படுக்கை, உங்கள் வீட்டுக்கு போனாலே ஒரே வியாதி, உங்களை ஏளனமாக பேசலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சீர்படுத்த போகிறாருங்க. அந்த சீர்படுத்துகிற அந்த பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு பழுதா இருக்கு, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பழுதா இருக்கிறது, இன்றைக்கு உங்க இருதயத்தில் அப்படியே நீங்க எல்லாவற்றையும் நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. உங்க கணவன் வாழ்க்கை பழுதா இருக்கிறதா, நல்லா நீங்க சம்பாதித்து கொண்டு இருந்தீங்க, நல்ல ஆசீர்வாதமா இருந்தீங்க, இன்றைக்கு அது பழுதா இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. இவங்க பிள்ளை நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா இருந்தான், இன்னைக்கு அவன் வீட்டில் முடங்கி கிடக்கிறானா, அதை கர்த்தர் இன்னைக்கு பழுதானவைகளை சீர்படுத்த போகிறார். நீங்க நல்லா குடும்ப
குடும்பத்துக்காக நல்லா உழைத்தீங்க, நல்லா சம்பாதித்தீங்க, நல்லா ஓடுனீங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு, குடும்பத்தினால ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையினால உங்கள் இருதயம் பழுது அடைந்து இருக்கிறதா, அல்லது உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வாழ்வு பழுது அடைந்து இருக்கிறதா, அல்லது உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய கிட்னி பழுது அடைந்து இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் அதை சீர்படுத்த போகிறேன், இன்றைக்கு நான் அதை பலப்படுத்த போகிறேன், இன்றைக்கு என்னுடைய பிரசனம் இன்றைக்கு செய்ய போகிறதுங்க. இன்றைக்கு அவருடைய பிரசனம் செய்ய போகிறது. எப்படி தெரியுமா? நாகம் சொல்லியிருக்கார் 1ஆம் அதிகாரத்தில், எல்லா பர்வதங்கள் வந்து அவருடைய பிரசனத்துக்கு முன்பதாக உருகி போகுமா. இன்றைக்கு சிலருடைய ரிசல்ட், உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரிசல்ட், சிலர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அது ஒன்று யாராலும் மாற்ற முடியாது, அது அவ்வளோதான், அது விளங்கவே விளங்காது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் அதை சீர்படுத்த போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் சீர்படுத்த போகிறார். எப்படி கர்த்தர் சீர்படுத்த போகிறாரா பாருங்க. பூர்வ நாட்கள் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தரே இதை செய்கிறாரா. உங்க வாழ்க்கையில் மனிதன் செய்யலைங்க, மனிதன் செய்யவில்லை. நீங்கள் செய்கிற நீங்கள் நம்பிட்டு இருக்கிற மனிதன் செய்யலை, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தரே இதை இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில், அதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி அதெல்லாம் நடக்கும்? இத்தனை வருஷம் நான் கர்த்தரை தேடுறேன், இத்தனை வருஷம் நான் கர்த்தரோடு இருக்கிறேன், இத்தனை வருஷம் கர்த்தருடைய சொல்கிற எல்லாவற்றுக்கும் நான் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கலையே. என் கூட இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது, நான் நேசிக்கிற குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கிறது, நான் யாருக்கு விடுதலை வேணும் கூட்டு போனால் அவனை கர்த்தர் விடுதலை பண்ணிடுறாரு, ஆனா என்ன மட்டும் கர்த்தர் விடுதலை பண்ண மாட்டாரு, எனக்கு மட்டும் அற்புதம் நடக்க மாட்டாரு. யாரோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு நான் கூட்டு வந்து நான் ஜபத்துக்கு சேர்த்தேன், ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு, எனக்கு கர்த்தர் செய்யலேன்ட்டு நீ இருதயத்தில் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னத்தினால. தாவீது அதுதாங்க, தாவீது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான், அவருடைய பிரசன்னம். அவனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை, எப்பெல்லாம் போராட்டம், எப்பெல்லாம் நெருக்கம், எப்பெல்லாம் அவனுக்கு துன்பம், எப்பெல்லாம் ஏமாற்றம், எப்பெல்லாம் ஒரு தோல்வி, எப்பெல்லாம் ஒரு வறட்சி வருகிறதோ அப்பெல்லாம் அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக காத்திருப்பான், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு காத்திருப்பான். அவன் எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்து நடக்கிற ஒரு மனிதன், எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவாங்க, எப்பொழுதும் கர்த்தரே தேடுவான், கர்த்தரிடத்தில் பேசுவான், ஆண்டவரே என்ன நீங்கள் இப்படிலாம் ஆசீர்வதிப்புன்னு சொன்னீங்க, ஆனால் இதெல்லாம் இருக்கிறது இல்லை, என்னுடைய பிரசன்னம் உனக்கு போதும், என்னுடைய வார்த்தை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவனை திடப்படுத்தி நடத்தின அந்த மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தினால தான் இன்றைக்கு இந்த மனிதனை குறித்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கும் ஒரு குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் தாவீதை குறித்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறதுக்கான காரணம் தேவ பிரசன்னம். இன்றைக்கு தேவ பிரசன்னம் ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டின் திறப்பை கர்த்தர் அடைத்து அவனுடைய பழுதானவைகளை சீர்படுத்தி, நீங்கள் பூர்வ நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கும் பொழுது உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதை போல கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போறாருங்க. இன்றைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்ததை போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் எடுக்க போறாருங்க. உண்மையா நாங்க சொல்றேன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்ற ஒன்னே ஒன்று, உங்க வாழ்க்கையை இனி கர்த்தர் கையில் எடுக்க போறார். நீங்க நினைச்சிருந்தீங்கல்ல, நான் தான் செய்ய போறேன், என்னால தான் பண்ணணும், நான் போனதான் நடக்கும், நான் தான் என் பையனுக்கு நல்லதை செய்வேன், நான் தான் என் மனைவிக்கு பிடிச்சதை செய்வேன், என் குடும்பத்துக்கு நான் போனாதான் அது நடக்கும், அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைத்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, இனி நான் அதை எடுப்பிக்க போகிறேன், இனி நான் அதை செய்ய போகிறேன், இனி கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வர போறாருங்க. ஏன் தெரியுமா? அந்த கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தரை கொண்டு வர போகிறது. இன்றைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வானா, எதையாவது வார்த்தை, ஏதாவது எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். ஆனா ஆராதிக்கிறவன், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், அவன் கர்த்தரை கொண்டு வந்து வைத்து விடுகிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, எது பழுதாயிருக்கு, எது அடைக்கப்பட்டு இருக்கிறது,
எதை இன்னைக்கு கர்த்தர் சீர்படுத்தணும்ட்டு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை மூட போகிறது. இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூந்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறது. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ க்ளோரி ஜீசஸ். எல்லாரும் என்னோட அப்படியே இணைந்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே அந்த பிரசன்னத்திற்கு நேராக இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, தாவீதுக்கு ஆண்டவர் செய்தவர் இன்றைக்கு எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும். இன்றைக்கு அந்த பிரசன்னம் இறங்கி வர போகிறது. இன்றைக்கு அந்த வல்லமை இறங்கி வர போகிறது. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பாரத்தோட, இன்றைக்கு அந்த ஜெபத்தோட இன்றைக்கு இந்த இடத்துல நின்று உங்களோட நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரணம், இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அப்படியே பழுதாயிடுச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது, யூஸ் அண்ட் த்ரோ பண்ணி தூக்கி போடுகிற ஆண்டவர் அல்ல. என் தேவன் உன்னை சீர்படுத்துவார். என் ஆண்டவர் உன்னை பழுதானவைகளை சீர்படுத்துவார். இன்றைக்கு உங்க வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கார். உங்க வீட்டை கர்த்தரே இந்த ஆண்டுல கட்டி முடிக்க போறாருங்க. நான் எவ்வளவு தைரியமா அந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எந்த வல்லமை நிற்க முடியாது. தேங்க்யூ க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி, தேவனுடைய பிரசன்னம் ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது எத்தனை மாற்றங்களை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வல்லமை ஒரு வீட்டுக்குள்ள இறங்கி வரும் பொழுது எத்தனை பெரிதான காரியங்களை செய்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன், உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில, இன்றைக்கு இந்த பிரேயர் டைம்ல, இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சூழ்நிலை இருந்து என்னோட ஜெபிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா ஆண்டவரே, எல்லா இடிந்து போயிருக்கிற எல்லா தாவீதின் கூடாரங்களை கர்த்தர் எடுப்பிப்பேன், நான் எடுப்பிப்பேன், நான் அதை திரையை அடைப்பேன், எல்லா பழுதானவர்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. இன்றைக்கு ஜேசுவை குடும்பங்கள் இணைந்து இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வரட்டும்,
ஒவ்வொரு வீட்டை கர்த்தர் கட்டுவீராக. ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, அந்த வல்லமை இறங்கி வருவதாக, அந்த வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, வியாதியோட ஆண்டவரே, சரீர பிரச்சனைகளோட ஆண்டவரே, உறுப்பு வலிகளோட, கடன் பிரச்சனையோட எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு கர்த்தர் இறங்கி வர மாட்டாரா? ஓ, கர்த்தர் எனக்கு கிரியை செய்ய மாட்டாரா? கர்த்தரே வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஆண்டவரே ஜெபிக்கிற, ஆண்டவரே துதிக்கிற, ஆவில நிரம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. இறங்கி வரட்டும்பா, இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும்பா. இந்த மார்ச் மாதம் முழுவதில் ஆண்டவரே, மார்ச் மாதம் முழுவதில் ஆண்டவரே, மீது இருக்கிற அந்த 15 நாள் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, இந்த சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் என்று சொல்ற ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களை கட்டட்டும். இந்த வார்த்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரட்டும். ஒவ்வொருவர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு தங்கி இருக்கட்டும்ட்டு நாங்க சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை அவளை மூடி இருக்கட்டும்பா, மூடி இருக்கட்டும். எந்த அழிவின் ஆவிகள், எந்த ஆண்டவரே விரயம், பண விரயம் பண்றது, குடும்பத்தை பிரிக்கணும்ட்டு, கணவனை பிரிக்கணும்ட்டு, ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்ட்டு எல்லாம் எழும்புகிற வல்லமைகள், தகுடுகள், மந்திரத்தின் வல்லமை தேவனுடைய பிரசன்னத்தில் எரிக்கப்பட்டு வெளியேறட்டும். அது எரிக்கப்பட்டு வெளியேறட்டும்பா. ஆண்டவரே அப்பா, 2 தேசம் நோக்கிய 2ஆம் அதிகாரத்தில் நீங்க சொல்லி இருக்கிறீர்கள், உம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால அந்த வல்லமைகள் அழிக்கப்பட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவளை மகிழ பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.